வணக்கம். அப்பச்சி சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பராக நல்ல கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி காரசாரமான சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி வந்து சீக்கிரம் வேகாது, அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு குக்கரை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஃபஸ்ட்டு வந்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வந்து போகும். வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சோம்பு சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வற்ற விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி மேலே வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுருங்க. நல்லா ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கறி வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம கறி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சுக்காவுக்கு தேவையான பொடியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி அரைக்கும் போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம வந்து பொடி வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் தான் வந்து வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெய் தேவையில்லதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மல்லி, 2 வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுக்கா பண்ணலாமா? அதுக்கு ஒரு பேனில் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 4 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சுக்கால் நல்லா வெந்து வரும்போது இந்த வெங்காயமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வந்து வதங்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்தனால இது ரொம்ப நேரம் ஆகாது இது பண்ணுறதுக்கு. சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த பொடி, அதை வந்து இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியை மேலே தூவிட்டு கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மேலே வந்து தண்ணி இந்த மாதிரி ஊற்றாமல் தெளித்து விட்டுட்டு வேக விடுங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா சுக்கா வந்து நல்லா இருக்காது, ஒரு மசாலா மாதிரி போயிடும். நமக்கு சுக்காங்கிறனால இந்த மாதிரி நல்லா வந்து சுண்டி வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், சுக்கா வந்து இந்த எப்படி கலராக சூப்பராக இருக்குன்னு, நல்லா ப்ரௌனிஷாக. சுக்கா வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். லைட்டாக மேலே வந்து இந்த மாதிரி கருகின மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே செம்மையாக இருக்குது, சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களோட சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.